ஆயுதம் பிடிப்பதற்கு அதாவது பலமாக இருக்கிறது இந்த கட்டவரல் தான். சரிங்களா? கொலை குற்றவாளிக்கு இந்த போன்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. இந்த நகத்தை பிடுங்குறது, இந்த பாத்ரூமுக்கு போனேன், நாங்கள் துரத்தி போனோம், தடுக்கி கீழே விழுந்துட்டேன், ஒருத்த கால் உடஞ்சிருச்சு, ஒருத்த கை உடஞ்சிருச்சுன்னு மாவு கட்டு போடுறது, இந்த சீனெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. இந்த படத்தில் சொல்கிற சீனு இதெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. ஆயுதம் இனிமேல் அவன் தூக்கக்கூடாது. அவன் கொலை குற்றவாளி, நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் மது போதையில் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அவனுக்கு சரியான முறையில் நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், கட்டவரல் ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுங்க. அடுத்து அவன் ஆயுதம் தூக்க மாட்டான். என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, அதாவது ஒரு 3 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகக்கூடிய திம்மராஜபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த பேனர் வைக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மணிக்கூடம் மாதிரி ஒன்று கட்டமைச்சு உள்ளே வந்து முத்துராமலிங்க தேவரோட போர்டு வந்து வச்சுருக்காங்க. அதை அடையாளம் தெரியாத சில கயவர்கள் வந்து கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் இந்த மாதிரி அதில் பெட்ரோல் கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறையா பேர் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சில பேர் கமெண்டில் வந்து பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வு நமக்கு பார்க்குறதுக்கான நேரம் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா 28ஆம் தேதி அக்கா வந்து தவறிட்டாங்க, அதாவது ஹார்ட் அட்டாக்கில். அதனால் 11 மணிக்கு, அதாவது திண்டுக்கல் நிலக்கோட்டையில் அண்ணன் கனகராஜ் அவர்களுடைய பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது இந்த தகவல் வருது. அதனால் அந்த நிகழ்வு இருந்தனால சரியாகவே நம்மளால் இந்த 3 நாளாக வீடியோ போட முடியல. நேற்று ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுக்கு பிறகு நம்ம நேற்று அந்த காணொலியை பார்த்துட்டு, ஏன்னா பதபதைக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருந்தது. எல்லா ஊடகங்களும் நம்ம யதார்த்தமாக உள்ளே போகும்போது அந்த விஷயந்தான் பெரும்பாலும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தோம். இதெல்லாம் நீங்கள் கண்டிக்கலை அப்படின்னு. அதாவது மற்றவங்க மாதிரி சாதி வெறி பிடிச்சி சொந்த சாதிக்கார ஒரு தப்பு பண்ணால் அதை மறந்துட்டு கடந்துட்டு போக மாட்டோம். அதை நீங்கள் பண்ணாதீங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத சிக்கலை உருவாக்காதீங்க அப்படின்னு தான் எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம கண்டிச்சிருக்கோம். இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கோம். மற்றவங்க மாதிரி சுயசாதி வெறி பிடிச்ச ஆட்களை வந்து நாங்கள் வந்து கிடையாது. என் சமூகத்தை சார்ந்த இளைஞரே தப்பு பண்ணாலும் நீங்கள் ஒரு சிலர் இளைஞர் செய்யக்கூடிய தவறு இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துது, இது சமூக முன்னேற்றம் கிடையாது அப்படின்றத நம்ம கண்டிச்சிருக்கோம். இப்போயும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளி யாருன்னு இன்னும் வந்து இல்லை. ஏன்னா சரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. ஆனால் சந்தேகத்தின் பேரால் சிலரை வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியலினத்தவர் அப்படின்ற மாதிரி மொட்டையாக ஒரு செய்தி வந்து பரப்பியிருக்காங்க. ஆனால் உண்மை குற்றவாளி அவன் எந்த சமூகமாக இருந்தாலும் அவன் கண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இது போன்ற ஈனச் செயல்களை யார் செஞ்சாலும் தவறு தான். ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி தான் ஐயாவே இமானுவேல் சேனார் அவர்களுடைய போர்டையும் சில கஞ்சா போதையிலும் மது போதையில் இருக்கக்கூடிய சில தற்கூரியில் வந்து இதே வேலையை செஞ்சு, ஸோ அதே வேலையத்தை இதே போன்ற ஒரு தற்கூரியில் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கு. உண்மையிலே இது கண்டித்தக்க ஒரு விஷயந்தான். அவங்கள கண்டிப்பாக அரசும் காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலை குற்றவாளியில் இருக்கக்கூடிய நவீன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு திருநெல்வேலி வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றமானது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிணையை வந்து ரத்து பண்ணி 4 மாதம் ஆகிருச்சான். இந்த தகவல் நேற்று நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சிருந்தாங்க. குரூப்லேயும் இந்த தகவல் வந்து வந்திருந்தது. அதாவது பிணை ரத்து செய்யப்பட்ட எண் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி. ஏன்னா என்னடா புதுசாக ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னோட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். 325/2025 சரிங்களா, அவருடைய பிணை ரத்து செய்யப்பட்ட அதோடைய நம்பரை வந்து சீரியல் நம்பர் வந்து சொல்லியிருக்கேன். வேணும்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ பிணை ரத்து செய்யப்பட்டு 4 மாதம் ஆயும் தலைமறைவாக, அதாவது இது வரைக்கும் ஒரு 5 பேரோ 6 பேரோ மட்டும்தான் சிறையில் இருக்கிறதாகவும் மற்ற நபர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. இப்போ என்ன அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த 4 நாட்களாக வந்து தலைமறைவாக வந்து இந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் நான்னேரி பகுதியில் இந்த மாதிரி கொடூரமான கொலை 2 நபர்கள் வந்து இறந்துருக்காங்க. ஒருத்தர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், ஒருத்தர் பறை சமூகத்தை சார்ந்தவர். கண்ணில் பட்டாலெல்லாம் வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேருக்கு ரொம்ப படுகாயம் அப்படின்ற மாதிரி சிகிச்சை பெற்றுட்டு வர்றதா ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. அப்போ பிணை ரத்து செய்யப்பட்ட
சில குற்றவாளிகள் எப்படி வீடியோ போடுறாங்க, அதாவது நவீன் போட்ட வீடியோவை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது பிணை ரத்து செய்யப்பட்ட இந்த கொலை குற்றவாளி நவீன் எப்படி வந்து வீடியோ போடுறாப்புல, காவல்துறை 4 மாதங்களாக இவரை கைது செய்யாமல் ஏன் காவல்துறை அசால்ட்டாக இருக்குது, அப்போ வீடியோ போடுற அளவுக்கு இவருக்கு யார் பக்கபலமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் துணை போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே வந்து எல்லோரும் வந்து எழுப்புகிறாங்க. அப்போ இந்த 4 நேர் நடந்த படுகொலைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வீடியோ போட்ட நவீன் எப்படி இந்த விஷயத்துக்கு நான் சம்மந்தம் இல்லைன்னு போட முடிஞ்சிச்சு? அப்போ 4 மாதமாக தலைமறைவாக இருந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து பிணை ரத்து செய்யப்பட்டதுக்கப்புறமும் கோர்ட்டில் ஆஜராகி சிறைப்படுத்தப்படலை? அப்போ மக்களோட கேள்வி, மக்களோட பார்வை என்ன அப்படின்னா, இவர் தான் இங்கேருந்து இயக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய பார்வை வந்து இருக்குது. இப்போ சிறையில் வந்து நவீன் உள்ளே இருந்திருந்தா இந்த குற்றத்திற்கும் நவீனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நவீன் 4 மாதமாக தலைமறைவாக இருக்கும்போது, ஆனால் வெட்டின வேணா சொல்லி நவீன் பேரை சொல்லித்தான் வெட்டி இருந்திருக்கிறான். என்ன அப்போ சந்தேகங்கள் யார் மேலே எழும்புது அப்படின்னா நவீன் மீது வந்து எழும்புது. ஆனால் நவீன் வந்து மறுப்பு வீடியோ ஒன்று போடுறாப்புல. சரியா? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கேன். வெளி மாநிலத்தில் இருக்க பிணை ரத்து செஞ்சதுக்கப்புறம் சிறைக்கு போகிறதுன்னு சரியாக இருக்கும். ஏன்னா பிணை ரத்தாயிருச்சு. நீங்கள் பிணையில் வெளியில் இருக்கிறத யாரும் இங்கே வந்து ஆட்சி பண்ணவும் தெரிவிக்க மாட்டாங்க. திருநெல்வேலி வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் பிணையை ரத்து பண்ணி 4 மாதம் ஆச்சு, ஏது வரைக்கும் கோர்ட்டில் ஆஜராகலை அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து, அப்போ இந்த கொலைக்கும் நவீனுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு வந்து பார்க்கப்படுது. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த கொலை செஞ்ச அக்யூஸ்டுடைய புகைப்படம், ஒரு 6 பேருடைய புகைப்படம் வந்து வெளில வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் காவல்துறை முகமூடி போட்டு உட்கார வச்சுருக்கு. ஏன்னா சரி, காவல்துறையிட்ட நான் ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். ஏன்னா திருநெல்வேலி காவல்துறையிட்ட தான் கேட்கணும். இல்லை திருநெல்வேலி காவல்துறைக்கு வந்து சாதி வெறி வந்து அந்தளவுக்கு முத்தி போய் இருக்குதா? இப்போ இந்த 6 பேரோட முகத்தை மூடி நீங்கள் வந்து காமிச்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இவர்களை யாராவது வந்து பழிக்கு பழி பண்ணிடக்கூடாது அப்படின்றத நீ பண்ணியிருக்கீங்க. அதை நான் வரவேற்கிறேன். இதே திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்னாடி, அதாவது ஒருத்தரை வெட்டி படுகொலை செஞ்சார் இல்லையா, கீழ்நத்தத்தில் பழிக்கு பழியாக ஒருத்தரை பண்ணா இல்லையா, அவன் ஃபோட்டோவை மட்டும் எப்படி காவல்துறை வெளியிட்டீங்க? அவன் ஃபோட்டோ மட்டும் எப்படி வாகனத்தில் உட்காரும்போது ஃபோட்டோ வெளில வந்துச்சு? எதிரிகளுக்கு எப்படி காட்டுறீங்க? அப்போ தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன்னா ஒரு நியாயம் காவல்துறைக்கு. அப்போ இதே வேறொரு சமூகம் அப்படின்னா காவல்துறை. இதுலேருந்து அப்பட்டமாக தெரியுதா எந்த அளவுக்கு சாதி வெறியோட்ட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த அக்யூஸ்டை பிடிச்சிருக்கீங்க. அவன் கொலை செஞ்சவனை நியாயப்படுத்த நான் விரும்பலை. அவனுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க, தூக்கு தண்டனோட வாங்கி கொடுங்க, மாற்றுக்கிறதுல. அவன் பிணையிலன்னு ஒருத்தர் வெளில வருவான்ல, அவன் முகத்தையே நீங்கள் மறைக்கலை. இன்றைக்கி இந்த 6 பேரை மறைச்சி முகத்தை மறைச்ச காவல்துறை ஏன் அந்த ஒரு நபருடைய முகத்தை மறைக்கலை அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. சரியா? கேட்ட கேள்வி சரிதானே? அப்போ காவல்துறையோட நோக்கம் என்ன? தொடர்ந்து உங்கள் மாவட்டங்களில் தொடர்ந்து படுகொலையானது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தா அந்த பயலோட ஃபோட்டோவை பார்த்தா அம்புட்டு மிஞ்சி போனால் அவன் ஒரு 18 வயசு கூட இருக்குது. அந்த பயலுக்கு கத்தி வித்தியாசமாக வச்சுருக்கான். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அவங்க நினச்சி வேதனையாக தான் இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்த சின்ன அவங்களோட மனசில் ஆயுதம் தூக்கி நம்ம பெரிய ஒரு ரவுடியாக ஆகணும்டா, நம்ம பெரிய ஒரு கெத்து காட்டணும்டா, நம்மளை கண்டா 4 பேர் பயப்பட அந்த உளவியல் சிக்கலை எவன் உருவாக்கியிருக்கான்? அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவன் புத்தகத்தை தூக்கக்கூடிய வயசில் கத்தியை தூக்கி நின்றுட்டு ஃபோட்டோ கொடுத்துட்ருக்குறான். ஃபோட்டோலாம் வெளில வந்திருக்குது. நான் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னா நான் தெளிவாக இருக்கேன். அவங்க முகத்தை மறைச்சி ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள். அம்புட்டு சின்ன பசங்க தெரியுமா? மிஞ்சி போனால் ஒரு 16 வயசு தான் இருக்கும். 16லேருந்து 15 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும் சம்திங். ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு 18 வயசு 20 வயசு ஆன மாதிரி இருக்கிறான். ஒரு 4 பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்போ என்ன மனநிலையில் இங்கே இருக்குது? அது திருநெல்வேலி ஆயுத கலாச்சாரத்தில் ஏன் இப்படி கொடூரமாக, எந்த சமூகமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது ஏன் சமூகமோ மற்ற சமூகம் நான் சொல்ல வரல, சின்ன சின்ன பசங்க ஆயுதம் எடுத்து நான் ரவுடி ஆகணும், நான் பெரிய தாதாவான், இதில் என்னடா கிடைக்கிது? நீ ஒரு கத்தியை தூக்குற, திருப்பி அந்த கத்தி உனக்கு வருன்ற அந்த பயம் இல்லையா? இல்லை உனக்கு யார் இந்த மாதிரி விஷயத்தை ஊட்டி வளர்க்குறது? ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல சுகபோகமாக வாழ்கிறதுக்கு, நான் மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்கு அவனுக்கு கூலியால் ஏன் இப்படியெல்லாம் இருக்க?
உன்னோட மது போதையிலையும் உன்னோட கஞ்சா போதையிலையும் தேடுனவெல்லாம் வெட்டி இருக்கிற. அதில் ஒருத்தனை கொடூரமாக வெட்டி செத்துட்டான், 2 பேர் செத்துட்டான். இன்னும் மற்ற பேர் படுகாயம் கவலைக்கிடம்னு சொல்கிறாங்க, சீச்சப்படம்னு சொல்கிறாங்க. உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியலை. அப்போ இதெல்லாம் விதைக்கிறது யார்? அப்போ காவல்துறை என்ன செய்யுது? தொடர்ந்து இப்படி ஏறுது, அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. அதுவும் குறிப்பாக இந்த நான்குநேரி இந்த பகுதிகளில், இந்த திருநெல்வேலி பகுதிகளில், பாளையங்கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. காவல்துறை என்ன செய்யுது? இன்றைக்கி இந்த 6 பேர் உண்மை குற்றவாளிகளோ பொய் குற்றவாளிகளோ, நான் மறுபடியும் சொல்கிறேன் காவல்துறைக்கு, அடுத்து அவன் ஆயுதத்தை பிடிக்காமல் இருக்கணும், அவன் ஆயுதம் தூக்காமல் இருக்கணும்னா இந்த கட்டவரல் 2 கட்டவரலுக்கும் கட்டவரல் செயலில் இருக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அடுத்து அவன் என்னால் ஆயுதம் தூக்கவும் முடியாது, இன்னொருத்தனை வெட்டவும் முடியாது. ஏன்னா அவன் இன்னொரு இடத்துல போய் இது பண்ணவும் முடியாது. அதே போல் இந்த பெட்ரோல் குண்டு அடித்தான் இல்லையா, அவனுக்கு இதே ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்து நீ என்னது எப்படி உருட்டுவார்? சோறு வேணும்னா அப்படி அள்ளி சாப்பிட்லாம், இந்த கட்டவர் இல்லாமல் அள்ளி சாப்பிட்லாம். அடுத்து போய் ஏதாவது எரியணும் தோணணுமா? தோணாதில்ல. இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவனுக்கு காவல்துறைக்கு நான் மீண்டும் மீண்டும் பல முறை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். ஆயுதம் பிடிப்பதற்கு அதாவது பலமாக இருக்கிறது இந்த கட்டவரல் தான், சரிங்களா? கொலை குற்றவாளிக்கு இந்த போன்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. இந்த நெகத்தை பிடுங்குறது, இந்த பாத்ரூமுக்கு போனேன், நாங்கள் துரத்தி போனோம், தடுக்கி கீழே விழுந்துட்டேன், ஒருத்த கால் உடஞ்சிருச்சு, ஒருத்த கை உடஞ்சிருச்சுன்னு மாவு கட்டு போடுறது, இந்த சீனெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. இந்த படத்தில் சொல்கிற சீனு இதெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. ஆயுதம் இனிமேல் அவன் தூக்கக்கூடாது. அவன் கொலை குற்றவாளி, நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் மது போதையில் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அவனுக்கு சரியான முறையில் நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், கட்டவரல் ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுங்க. அடுத்து அவன் ஆயுதம் தூக்க மாட்டான். இல்லை அப்படின்னா நீங்களும் இப்படியே நடத்திட்டு இருக்க வேண்டியதான். ஜட்ஜும் போப்பா என்னப்பா வந்துட்டியா, என்னப்பா நீ பண்ணியா பண்ணலையாப்பா, ஒத்துக்கிட்டானா, சரி 3 மாதம் போடுறது, அடுத்த 6 மாதத்தில் பிணை கொடுக்குறது, அவர் பிணையில் வெளில வருவார், வெளில வந்து அடுத்து ஒரு கொலை பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆள் மேலே எத்தனை ஆட்டை தான் இத்தனை கொலை வழக்கு வரும்? ஒவ்வொரு ஆள் மேலேயும் 4 கொலை வழக்கு, 10 கொலை வழக்கு, என்ன 10 கொலை முயற்சி, 4 கொலை முயற்சி. இந்த கட்டவர்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அடுத்து எப்படி நீங்கள் அந்த வழக்கை போட முடியும்? அந்த ஒரு ஓட்டம் முடிச்ச அவனே கேள்வி வைப்பானே, சார் என் கட்டவரலே என்னால் செயல் இழக்க முடியல, நான் எப்படி சார் அருவாளாக பிடிப்பேன், நான் எப்படி சார் ஒருத்தனை வெட்டுவேன் அப்படின்னு அவன் கேள்வி வைப்பான்ல. அப்போ கொலை குற்றவாளிகளுக்கு காவல்துறை கட்டவரலில் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குதா, இந்த காலனியை பார்த்துட்டு நகைப்பாக இருக்குதா, இல்லை அவன் சொல்கிறது சரியாக இருக்குதான்னு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரில. அடுத்து ஒரு கொலை, அடுத்து ஒரு உசுறு, அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை நினச்சாலும் சரி, இல்லை நீதித்துறை நினச்சிங்க அப்படின்னா இந்த கட்டவரலுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. கொலைகள் இனி நடக்கிறது வாய்ப்பே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், படிச்சிருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள், டாக்டர்கிட்ட கேளுங்க, ட்ரீட்மெண்ட்டை கேளுங்க, சரியாக இருக்கும். நீ கொலை நடக்கக்கூடாதுன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்க. இனிமேல் தென் தமிழகத்தில் எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த உயிரும் போயிடக்கூடாது, எந்த உசுரும் போயிடக்கூடாது, இந்த மாதிரி கொலைனால் போகக்கூடாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொலை குற்றவாளிகளுக்கு இந்த கட்டவரல் ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த கொலைகள் தவிர்க்கப்படும். நடக்குதா நடக்கலைன்னு ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சு போகும். அதனால் காவல்துறை இனிமேலாவது தாமதிக்காமல் இது போன்ற கொலை குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் நீங்களே ஒரு ட்ரீட்மெண்ட்டை, அதுவும் கட்டவரலுக்கு செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, ஸோ தென் தமிழகத்திலையும் சரி எந்த பகுதியிலே இருந்தாலும் யாருடைய உயிரும் கொலையில் முடிக்கக்கூடாது. அந்த கொலை குற்றவாளிக்கு சரியான முறையில் சார்ஜ் பண்ணி தண்டனை பெற்றுக் கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலில் சந்திக்கிறேன். நன்றி.